இரவு 10 மணி. அது ஒரு லேடீஸ் பிஜியில் உள்ள 8ஆம் தளத்தில் இருக்கும் அறை. ஐஸ்வர்யாவும் நிர்மலாவும் ஒரு படுக்கையில் அமர்ந்து ஆர்வமாய் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சியைக் கண்டு களித்திருக்க, லதா ஒரு ஜன்னலோரம் நின்று கைபேசியில் தன் வீட்டாருடன் உரையாடிக் கொண்டிருந்தாள். ஒரு தளத்திற்கு 4 அறைகள். அவற்றிற்கு பொதுவான ஒரு ஹால் என அமைந்திருக்கும் அந்த பிஜி. அந்த ஹாலில்தான் ஒரு அறைக்கு 4 பெண்கள் என 4 அறைகளில் இருக்கும் அனைத்து பெண்களும் சேர்ந்து உணவும் தண்ணீரும் வைக்கப்படும். நந்தினி அந்த ஹாலில்தான் அமர்ந்து கைபேசியில் தன் தோழிகளுடன் கான்ஃபரன்ஸில் உரையாடிக் கொண்டிருந்தாள். இவ்வாறு அவரவர் வேலையை பார்த்திருந்த சமயம் பவர் கட்டாக அதே நேரம் வீல் என்று அலறம் சத்தம் அவர்களை அறையிலிருந்து கேட்டது. என்னடி ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே கைகள் நடுங்க பதட்டமாய் நடந்து அவர்களின் அறைக்குள் தன் கைபேசியை ஒளிரவிட்டுச் செல்ல, இல்லடி, பவர் கட்டானதும் என் கண் முன்னாடி இருட்டா ஒரு உருவம் போச்சுடி, அதான் பயத்துல கத்திட்டேன் என்று லதா உரைக்க, ஐஷுவும் நிம்மியும் லதாவுக்கு தண்ணீர் கொடுத்து அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தனர். ஜன்னலை பார்த்துட்டே பேசிட்டு இருந்தையா, அதான் டக்குன்னு உள்ள பார்க்கவும் உனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்குண்டி என நந்து உரைக்க, அந்நேரம் துண்டித்திருந்த மின்சாரம் வந்தது. சரிடி, நமக்கு தான் சனிக்கிழமை சீக்கிரமா தூங்கி பழக்கம் இல்லையே, இன்னைக்கு மூவி ஆர் கேம் என நிம்மி வினவ, லதா, ஹே, இப்போ ரீசண்டாக வந்த கான்ஜூரிங் மூவி பார்ப்போமாடி. நிம்மி, ஆமாண்டி, லதாவுக்கு பேய் நேரில் பார்த்தாதான் பயம், படத்தில் பார்த்தாலாம் பயம் இல்லை. என்ன சும்மா அலறி மட்டும் வைப்பா, அவ்வளவுதான், மற்றபடி பயம் என்ன வேலைன்னு தில்லா கேட்பா என சிரிக்க, என்ன நக்கலா, ஹீ ஹீ ஹீ, சிரிச்சிட்டேன் போதுமா என லதா கூற, ஐயோ அம்மா என நிம்மி அலறி அடித்து பின்னால் நகர்ந்து, இப்போதாண்டி எனக்கு பயமா இருக்கு, இந்த சிரிப்பை மட்டும் பேய்கிட்ட காமிச்சிருந்தேன்னா அந்த பேய் பயந்தடிச்சு ஓடி இருக்கோம், நாங்களும் பேய்க்கே ஆப்பு அடித்த லதான்னு உனக்கு அடமொழி கொடுத்துருப்போம் என லதாவை வாரி கொண்டிருந்தாள். இதை கேட்டு லதா நிம்மியை அடிக்க துரத்த அவள் ஓட என இருவரும் அறையை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தனர். அடியே, போதும்டி நீங்கள் சண்டை போட்டது, லேப்டாப்பில் மூவி செட் பண்ணிட்டேன், ஒழுங்காக வந்து உட்காருங்க, படம் பார்க்கலாம் என நந்து அழைத்தாள். இரவு 11 மணி. மணி 11 ஆகுதுடி, பேய் உழவுற நேரத்தில் பேய் படம் பார்க்கலான்னு உட்காந்துருக்குறீங்களே, நான் தூங்க போகிறேன் போங்க என ஐஷு கூற, மற்ற 3 பெண்களும் அவளை முறைத்தனர். வாரம் வாரம் இப்படி தாண்டி நீ எங்கள் கூட நைட்டு படம் பார்க்காம எஸ்கேப் ஆகுற, இந்த வாரம் அந்த கதையெல்லாம் ஆகாது என கூறி அவளை தன் அருகில் அமர்த்து கொண்டாள் நிம்மி. ஒரு வழியாக அனைவரும் ஒரு மெத்தையில் அமர்ந்து எல்லோரும் காணும் வகையில் பொதுவாய் மடிக்கணினியை வைத்து கொண்டு மின் விளக்கை எல்லாம் அணைத்துவிட்டு அருகில் ஸ்நாக்ஸ் மற்றும் தண்ணீர் பாட்டிலுடன் படம் பார்க்க அமர்ந்தனர். நள்ளிரவு 12 மணி. எங்கு காணினும் இருட்டு. நாயின் ஊளையிடும் சத்தமும் காற்றினால் ஜன்னலுகருகே ஊ ஊ என்ற ஊதல் காற்று சத்தமும் அப்படத்தில் வந்த டிடிஎஸ்ஸின் சத்தமும் சூழ்ந்திருந்த அவ்வறையை அனைவரும் ஒருவர் கையை மற்றவர் பற்றி கொண்டு மனதை கவ்விக்கொண்ட பயத்துடனே படத்தை பார்த்து கொண்டிருந்தனர். அந்நேரம் அப்படத்தில் கட்டிலில் போர்வை போத்தி படுத்திருந்த பெண்ணின் காலை பேய் வந்திழுக்க, அதே நேரம் இங்கே லதாவின் காலை சடார் என இழுக்க, ஆ என்ற அலறலுடன் தொபகடீர் என தரையில் வந்து விழுந்தாள். அனைவர் முகமும் பயத்தில் வியந்திருக்க, மனம் படபடவென அடிக்க லதாவை போய் தூக்கினர். என்னடி ஆச்சு, எப்படி விழுந்த நந்து வினவ, பெரிய பெருமூச்சாய் இழுத்து விட்டு கொண்டே, யாரோ என் காலை இழுத்துட்டாங்கடி என லதா கூறினாள். மின்விளக்கை ஆன் செய்து லதாவிற்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் ஐஷு. யாராக இருக்கும் என யோசித்து கொண்டிருந்த நந்து, ஆமா, நிம்மி எங்க என்று கேட்டாள். அப்போதுதான் அவள் அங்கில்லை என்பதை உணர்ந்து அனைவரின் மனமும் மீண்டும் பயத்தில் எகிரி துடித்தது. நந்து, ஹே, பயப்படாதீங்கடி, ரெஸ்ட் ரூம்ல இருப்பாளா இருக்கும். ஐஷு, இல்லடி, அங்கே பார்த்துட்டேன், டோர் ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே யாரும் இல்லை. அப்போது திரும்பவும் பவர் கட்டாக தன்முன் ஓர் இருட்டு உருவம் நிற்பதைக் கண்டு வில்லென கத்தினாள் ஐஷு. அவள் கத்தலில் பயந்த லதாவும் உடனே சேர்ந்து அலற ஒரே நேரத்தில் 2 பெண்களின் அலறல் அவ்வறையை நிறைத்தது. அடியே, கத்தாதீங்கடி, கத்தாதீங்க, நான் தான் நிம்மி என அவள் கூறவும் கரண்ட் வரவும் சரியாக இருந்தது. எங்கடி போயிருந்த, இப்படியாடி பயமுறுத்துவ? அவளை வெளுத்து வாங்கினாள் ஐஷு. ஹி ஹி ஹி, லதா பயமுறுத்தலாம் தாண்டி வந்தேன், கட்டிலுக்கு அடியிலிருந்து அவ காலை இழுத்தேன், நீங்கள் என்ன தேடினதும் வெளியில் வரலான்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு என உரையாடினாள் நிம்மி.
ஐஷு கூட 4 அடி போடடி அவ முதுகுல என பொறுமி தள்ளினாள் லதா. இரவு 2 மணி. ஒரு வழியாக படம் பார்த்து முடித்து அனைவரும் அவரவர் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஹே நிம்மி, என் கனவுல யாரோ கதவு தட்டுறாங்கடி என தூக்கத்தில் உளறினாள் ஐஷு. அவள் அருகில் படுத்திருந்த நிம்மி, உன் கனவுல கதவு தட்டுற சத்தம் எனக்கு எப்படி நேர்ல கேக்குது என கூறிக்கொண்டே கண் விழித்தாள். அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. ஜன்னல் திரைசீலை காற்றில் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. தட் தட் கதவை தட்டும் சத்தம். தட்டுவதினால் ஏற்பட்ட கதவின் அசைவு அது கனவல்ல நிஜமென நிம்மிக்கு உரைத்தது. ஏடி ஐஷு, எழுந்திருடி, நிஜமாவே யாரோ கதவை தட்டுறாங்கடி. நிம்மியின் சத்தமான குரலில் ஐஷை தவிர லதாவும் நந்துவும் முழித்து கொண்டனர். இப்போது சத்தம் நின்றிருக்க, சும்மா விளையாடாதடி நிம்மி, படுத்து தூங்கு என நந்து கூறி உறக்கத்திற்கு செல்ல நிம்மியை குலவெறியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் லதா. ஹேய் லதா, நிஜமாவே கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சுடி என அழும் பாவனையில் நிம்மி உரைத்தாள். அதே சமயம் கிரீச் கிரீச் என கதவை சுரண்டும் சத்தமும் அதற்கேற்றாற்போல் கதவு அசைய லதா பயத்தில் விழுந்தடித்து கொண்டு எழுந்து நிம்மியின் கட்டிலை அடைந்து முகம் புதைத்திருந்தாள் அவள் மடியில். நிம்மி, அடியை, நீயும் பயந்து என்னையும் பயமுடுத்தாதடி. லதா, கதவை திறந்து பாப்போண்டி. நிம்மி, போடி, என்னை பயமுறுத்திட்டு என்னாலெல்லாம் இப்போ போய் கதவை திறக்க முடியாது. லதா, சரி நந்துவை எழுப்புவோம். இந்த ஐஷு கொலையே விழுந்தாலும் இப்போ எந்திரிக்க மாட்டா. நிம்மி, ஓய், ஆபாச குணமாக பேசாதடி. லதா, நைட்லேருந்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பேசுகிறதால மட்டும்தான் நடக்குதாமா இங்கே. நிம்மி லதாவை முறைக்க டக் டக். இப்பொழுது கதவின் தாழ்பால் ஆட்டப்படி சத்தம் கேட்க, ஐயோ அம்மா! லதா அலறிக்கொண்டு நிம்மியின் மடியில் முகத்தை புதைத்திருந்தாள். அந்த அலறலில் விழித்தெழுந்த நந்துவிற்கு அச்சத்தம் கேட்க, கதவு சற்ற சத்தம் கேட்டால் யாருன்னு போய் பார்ப்பீங்களா? அதை விட்டுட்டு பயந்து நடுங்கி என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க பக்கி கேர்ள்ஸ் என கடுகடுத்து கொண்டே கதவை திறக்க சென்றாள். ஹே நந்து, லைட்டை போட்டுட்டு போடி. நிம்மியின் குரலுக்கு செவிமடுக்காத கதவை திறந்தாள் நந்து. அங்கு கதவினருகே யாருமில்லா நிலையில் ஹால் வரை சென்று பார்த்தாள். ஹால் இருட்டாக இருக்க அதன் சுவிட்சை ஆன் செய்ய செல்ல ஆ என அலறிக்கொண்டு ஓடோடி வந்து கதவை பூட்டி தன் உடல் முழுவதும் நடுங்கி கட்டிலில் வந்தமர்ந்தாள் நந்து. அவள் அலறலில் நிம்மியும் லதாவும் வியக்க விறுவிறுக்க கைகள் நடுங்கியபடி ஒருவர் மற்றவரை அணைத்தபடி பேய் மொழி முழித்தபடி அமர்ந்திருந்தனர். நந்து, என்னடி ஆச்சு? எதுக்கடி அலறின? லதா வினவ, அங்க. நந்து இன்னும் மேலும் கீழும் மூச்சு வாங்கி பயத்தில் பேச முடியாத நிலையில் இருக்க, ஹேய் தண்ணியை குடிடி, தண்ணியை குடிச்சிட்டு ஒழுங்கா சொல்லுடி, எங்க பல்ஸ் இங்க ஏறுது. நிம்மி உரைக்க நீர் அருந்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு சொல்ல தயாரானாள் நந்து. நம்ம வாசலில் யாரும் இல்லடி, அதனால் ஹால் போய் லைட்டை ஆன் பண்ண போனேன். அப்போது என் பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆனது. என் முன்னாடி இருக்க ஜன்னலில் தெரிஞ்சிச்சுடி. அதை பார்த்து அடுத்த செகண்ட் நான் இங்கே ஓடி வந்துட்டேன். தட் தட் தட். இப்போது கதவை வேகமாய் தட்டும் சத்தம். எவருக்கும் இப்போது எழுந்து வந்து பார்க்கும் தைரியம் இல்லை. ஐஷுவை எழுப்பும் முயற்சியில் இறங்கினர். அடியே ஐஷு, இங்கே என்ன ரணகொலம் நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு தூங்குற, எந்திரிடி, போய் கதவை தரடி. நிம்மி அவளை எழுப்ப எதற்கும் அசையாமல் நான் கும்பகர்ணனுக்கு தங்கையான கும்பகர்ணியாக்கும் என்கின்ற நெஞ்சில் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஐஷு. கதவு தட்டும் சத்தம் நிற்க இதற்கு மேல் இவளை எழுப்பி பிரயோஜனம் இல்லை என்பதாலும் மற்ற 3 பெண்கள் பயத்தில் தங்கள் கட்டிலை விட்டிறங்கி மறுத்ததாலும் கதவு சத்தம் கேட்டாலும் திறக்க வேண்டாம், காலை பார்த்து கொள்ளலாம் என தீர்மானித்து உறங்க ஆயத்தமானார்கள். இதுக்கு மேல எங்க பயத்துல தூக்கம் வர, இன்னைக்கு சிவராத்திரி தான் என நிம்மி உறங்காமல் புலம்பிக் கொண்டிருந்தார். காலை 8 மணி. அடியே எந்திரிங்கடி, தூங்குறத பாரு கும்பகர்ணிங்களாட்டம், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஐஷு மற்ற பெண்களை எழுப்பிக் கொண்டிருந்தாள். நிம்மி அவளை முறைத்து கொண்டே எழுந்தாள். யாரடி கும்பகர்ணி? நேற்று அவ்வளோ கலவரம் நடக்குது, நீ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க. நாங்கள் விடிகிற வரைக்கும் தூங்காமல் இப்போதான் கண்ணசந்தோம், நாங்கள் பொறுப்பில்லாதவங்களா என பொரிந்து தள்ளினாள். ஐஷு அவள் கூறுவதை வியப்பாக ஆவென வாய் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். அவ கூட சண்டை ஓடுறது விட்டுட்டு வா, வெளியில போய் பார்ப்போம் யார் கதவை தட்டினதுன்னு நந்து கூற லதாவும் நிம்மியும் உடன் சென்றனர். கதவை திறந்ததும் அவர்கள் காலில் மரத்தூள்கள் தட்டுப்பட்டது. தாழ்பாலுக்கு அருகே இருந்த ஓட்டையிலிருந்து எலிகள் குதித்து சென்றது.
அதே சமயம் பக்கத்து அறையில் இருந்த பெண்கள் ஒருத்தி வந்து 2 மணிக்கு மேல் அவள் அறை தோழி ஹாலுக்கு தண்ணீர் எடுக்க வந்ததாகவும் அந்நேரம் அவன் முன் ஒரு உருவம் லைட் போட சென்றதாகவும் அவ்வுருவம் திடீரென கத்திக்கொண்டே ஓட அந்த அலறலில் பயந்து அவள் மயங்கி விழுந்ததாகவும் அந்த தோழியை காப்பாற்ற இவர்கள் அறை கதவை தட்டியதாகவும் அதற்குள் மயக்கம் தெளிந்து அவளே எழுந்து விட்டதாகவும் கூறி சென்றாள். அப்போ நந்து பார்த்து பயந்து வந்தது பக்கத்து ரூம்ல உள்ள பெண்ணா? அவன் நந்துவை பார்த்து மயங்கி விழுந்திருக்கா. அப்போ அதுக்கு முன்னாடி கேட்ட கிரீச் சத்தம், தட் கதவு சத்தம்னா இந்த எளியார்களின் வேலை என தன் ஆராய்ச்சியின் விடையை அனைவருக்கும் கூறி அமைதிப்படுத்தினாள் லதா. அப்பா, அது பேய் இல்லை, இப்போதான் என் பிபி நார்மல் ஆகிருக்கு, இன்னைக்கு ஃபுல்லாக நான் ரெஸ்ட்டு, நிம்மதியாக தூங்க விடுங்கடி என கூறி பதில் கண்ட நிம்மதியில் விட்டு தூக்கத்தை தொடரச் சென்றாள் நிம்மி. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.